எல்லோருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட்டை நீங்கள் எப்படி வேணாலும் திட்டுங்க நண்பர்களே, கண்டபடி கூட திட்டுங்க. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ஒன்று நினச்சிக்கிட்டு இருப்போம் மார்க்கெட்டில் ஒரு வேளை கீழே போய்கிட்டு இருக்கோன்னு. ஏதாவது ஒரு செய்தி வந்ததுன்னா ஒரு வேளை அப்படியே திரும்பி ரிவர்சல் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மொமெண்டம், ரிவர்சல், சைடுவேஸ் அப்படின்னு கண்டபடி இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு அழகாக ஒரு பிளான் போட்டு வச்சுருப்பீங்க, எப்படியாவது ஜெயிச்சிடணும், வீட்டம்மாயிட்ட நல்ல பேர் வாங்கணும், பெரிய அளவில் சம்பாதிக்கணும் அப்படின்லாம் நீங்கள் பிளான் போட்டு வச்சுருப்பீங்க. அதை ஏதாவது ஒரு வகையில் கெடுத்து விட்ருவாங்க. இப்படி தான் ஒரு நண்பர் 1000 சன் டிவி வாங்கியிருக்கார். இந்த கூலி படம் எப்படியும் பெரிய அளவில் கலெக்ஷன் ஆகி ஏதாவது ஒன்று நல்லது நடக்காதா அப்படின்னு 1000 பங்குகள் வாங்கியிருக்காரு. பட் கடந்த ஒரு மாதமாக அந்த நியூஸ்னால எந்த விதமான பெனிஃபிட்டும் இல்லை. ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்க இல்லையா, டேய் நான் சின்ன கடையை வச்சுக்கிட்டு சிவனேன்னு ஓஹோன்னு வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன்னா வருமானம் அருமையாக இருந்தது, பெருசாக கழுட்டோம்னு சொல்லி பெரிய கடையாக கடனுக்கெல்லாம் வாங்கி வச்சதுக்கப்புறம் வியாபாரமே இல்லையாடா அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் 1000 சன் டிவி வாங்கி எஜமான் மாதிரி நான் மாற போகிறேன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தார். பட் உண்மையிலேயே ஒரு கூலி மாதிரி பண்ணி விட்டுருச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காப்புல. ஸோ தற்போதைக்கு கடன் இல்லாத இந்த சன் டிவி ஷேர் ப்ரைஸ், அதே மாதிரி டிவிடெண்ட் ஈல்டு 2.76% அப்படின்னு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த சன் டிவி, அதே மாதிரி 52 வீக் லோவில் பாவம் கீழே கவுந்து கிடக்கக்கூடிய சன் டிவி, ஆண்டவனின் அருளால் மேலே அந்த நண்பருக்கு நல்லது நடக்கணும். நண்பர்களே, 2 மிகப்பெரிய செய்திகள் இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம மற்ற தகவல்களை பார்க்கலாம். முதல் செய்தி என்னென்னா, தொடர்ந்து 2வது மாதமாக கண்ணா பின்னான்னு எஃப்ஐஎஸ் விற்றுக்கிட்டு இருக்காங்க. இது ஒன்றும் ஆச்சரியகரமானது இல்லை. எப்போவுமே அவங்க இந்த மாதிரி 20,000 கோடி போட்டால் அப்புறம் 1 லட்சம் 2 லட்சம் கோடி வித்துடுறதா அவங்களுடைய வாடிக்கை. அவங்க பணம் போடுற அந்த வெறும் 20,000 கோடிக்கே மார்க்கெட் 4000 பாயிண்ட்லாம் ஏறிடும். இப்போ தொடர்ந்து கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா, இந்த மாதத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் அதே மாதம் முடிஞ்சுது, இனி நாளைக்கு புது மாதம் தான் தொடங்குது ட்ரேடிங். ஸோ 46,902 கோடி இந்த மாதத்தில் விற்றுருக்காங்க. அதுக்கு முன்னாடி 47,668. ஸோ நான் கடந்த 3 வருடங்களாக இவங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கையில் என்ன பெரும்பாலும் பண்ணுறாங்கன்னா, ஒரு 1:5 ரேஷியோவில் ஒரு 20,000 கோடி போடுறோமா, ஒரு 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் கோடிக்கு விற்று விட்டுரு, அந்த மாதிரி தான் இவங்க பெரும்பாலும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக என்ன நடந்திருக்குன்னா, ஒரு 20,000 கோடி அப்படின்றது பிப்ரவரி மாதத்துலேருந்து போட்டாங்க. இந்த சமயத்தில் தான் மார்க்கெட் 4000 பாயிண்ட்டுகள் ஏறிச்சு. அதுக்கப்புறம் வெறும் 20,000 கோடி போட்டுட்டு இப்போ ஆல்மோஸ்ட் 1 லட்சம் கோடி பிடிச்சி விற்றுட்டாங்க. ஸோ மறுபடியும் செப்டம்பர் மாதத்தில் பையிங் சைடு திரும்புகிறாங்களா அல்லது அக்டோபர் மாதத்தில் வர்றாங்களா அப்படின்றது தெரில. ஆனால் இவங்க எல்லாம் வெறும் 10-20,000 கோடியை போட்டு 4000 பாயிண்ட் நிஃப்டி மூவ் பண்ணி விடக்கூடிய ஆட்களாக தான் எஃப்ஐஎஸ் இருக்காங்க. ஒரு நண்பர் இவ்வளவு துன்பத்திலையும் சிரிங்க அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் சொல்லிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா, அவருடைய போர்ட்ஃபோலியோ பயங்கரமான ஃபால் ஆயிடுச்சு. இவர் போட்டிருக்கக்கூடிய பங்குகள் எல்லாமே பெரும்பாலும் சமீபத்தினுடைய ஹையிலிருந்து 20% கீழே இறங்கி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு இந்த நாட்கோ ஃபார்மா அப்படின்றது சமீபத்தில் ஏறி வந்த பங்கு, அவனும் தன்னுடைய லேட்டஸ்ட் ஹையிலிருந்து ஆல்மோஸ்ட் 20% கீழே கிடக்கிறான். அதே மாதிரி தான் டாடா மோட்டர் அப்படின்ற பங்கும் அவனுடைய லேட்டஸ்ட் ஹையிலிருந்து பார்க்கும்போது அதுவும் ஒரு 20% கீழே கிடக்குது. அட நாராயணா, இது என்ன கொடுமை அப்படின்ற மாதிரி தற்போதைக்கு கீழே விழுந்து கிடக்கக்கூடிய அவருடைய போர்ட்ஃபோலியோ பங்குகள் கடைசிக்கு தன்னுடைய லேட்டஸ்ட் ஹை வந்தாவது கொஞ்சம் ஏறி வருமே, அல்லது அவனுடைய ப்ரீவியஸ் இயரில் ஹை வந்ததுன்னா கூட கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காப்புல. அவரையும் கடவுள் காப்பாற்றுவாராக. இன்னொரு நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, இறங்கட்டுங்க, இவங்கெல்லாம் ஏறி என்னங்க சாதிக்க போகிறாங்க, வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது, நானும் 1 வருஷமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் பல்காக. எப்படி அப்படியே ஒரு நண்பர் ஏதோ சன் டிவியில் ஒரு நண்பர் 1000 ஷேர் ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, அந்த மாதிரி இந்த நண்பர் மார்க்கெட் கீழே இறங்கணுங்க, வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்காப்புல. ஆமாம், வருஷத்துக்கு ஒருக்காவோ 2-3 வருஷத்துக்கு ஒருக்காவோ தான் ஏதாவது பங்குகள் அந்த மார்க்கெட்டே கீழே விழுந்து என்றைக்காவது மொத்தமாக சீப்பாக வருவாங்க. அது என்றைக்குன்னு தான் யாருக்கும் தெரியறதில்ல. இதை சொல்லியே மார்க்கெட் கீழே இறங்குற மாதிரி இறங்கி அப்புறம் என்றைக்காவது ஒரு நாள் ரிவர்சல் போட்டு போயிடுவான். இப்படியே தான் மார்க்கெட் கடந்த 2-3 வருடமாக போயிட்டுருக்கு. பெருசாக இறங்க மாட்டேங்குது. போன பிப்ரவரிக்கு வேணால் ஒரு நல்ல ஒரு அருமையான இறக்கம், ஆனால் அதையும் இப்போ ரெக்கவரி பண்ணி காமிச்சிட்டாங்களே. இந்த சமயத்தில் தான் மிகப்பெரிய ஒரு தகவல் இன்னைக்கு இருக்கிறதுலே மிகப்பெரிய தகவல்னா,
நம்ம டாடா கேபிட்டலினுடைய ஐபிஓ மேபி செப்டம்பர் மந்தில் வரலாமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி மிகவும் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு தகவல், அதாவது சமீபத்தில் ஒரு என்பிஎஃப்சியாக மிகப்பெரிய ஒரு பங்காக வந்தால் தான் இந்த ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க்னுடைய ஒரு குரூப். அவங்களுடைய ஐபிஓ வந்து பார்த்திங்கன்னா 740 ரூபாய்க்கு அவங்க இஷ்யூ பண்ணாங்க. அப்போவே வந்து கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எல்லாம் வந்து மேபி ஒரு 797 ரூபாய்க்கு வந்து லிஸ்ட் ஆகுமோ அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் இந்த ஹெச்டிபி ஐபிஓ என்பது ஆல்மோஸ்ட் 880 வரைக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு 20% பக்கம் இறங்கிட்டு மறுபடியும் இப்போ வந்து ஒரு 778 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு ஐபிஓவாக வர வேண்டிய இந்த டாடா கேபிட்டல் இந்த செப்டம்பர் மந்தில் வரும்பொழுது அல்லது கூடிய விரைவில் வரும்பொழுது மார்க்கெட்டில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை கொண்டு வரப்போகுது. இதன் மூலிமா எத்தனை பேர்த்த இது எவ்வளவு தூரம் மூவ் பண்ணும் அப்படின்றது தெரியல. கடைசியாக இந்த டாடா டெக் ஐபிஓ வரும்பொழுது அது பல பேர்த்துக்கு அலாட்மெண்ட் ஆகி அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய பேர் வெளியே வந்தாங்க. ஸோ இந்த டாடா கேபிட்டல் ஐபிஓ என்பது என்எஸ்டிஎல் ஐபிஓக்கு அடுத்ததாக பெரிய அளவில் ரீட்டைலர்ஸ்க்கு உதவிகரமாக இருக்குமா அப்படின்றதான் இப்போ ஒரு மிக முக்கியமான கேள்வி. நண்பர்களே, சில முக்கியமான வாலட்டிலிட்டியான பங்குகள், அது மார்க்கெட் சாதாரணமாக இருந்தாலும் சரி, மார்க்கெட்டு ரொம்ப மோசமாக இருந்தாலும் சரி, அவனுடைய வேலையை இறங்கி ஏறுறது அல்லது ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய வாலட்டைல் ஷேர்ஸ் லிஸ்ட் அப்படின்றதில் பார்க்கும்பொழுது இந்த கேம்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ சமீபத்தில் 1.5% டிவிடெண்ட் கொடுத்து கொண்டு கடன் என்பது மிகவும் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் இந்த கேம்ஸ் என்பது இருக்குது. இது சமீபத்தில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தினுடைய 52 வீக் லோ 3000 ரூபாயிலிருந்து ஆல்மோஸ்ட் 4500 வரைக்கும் ஒரு 30 to 50% கணக்கு வச்சிங்களேன், அவ்வளவு தூரம் ரெக்கவரி ஆகிட்டு மறுபடியும் ஒரு பெரிய அளவில் கன்சிடரபிளான அளவில் ஃபால் ஆயிருக்கு. ஸோ இப்போ 2 months லோ கிட்ட ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தகவல் தான் இந்த கேம்ஸ் அப்படின்ற பங்குல இருக்குது. தற்போதைக்கு அது வெளியிட்டிருந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் அது எப்பவும் ரெகுலராக பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு 105 கோடி அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய இந்த பங்கு இனி என்ன பண்ணும், எந்த சைடு பெருசாக மூவ்மெண்ட் பண்ணும் அப்படின்றது பார்க்குறக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜிஆர்எஸ்சி அப்படின்ற பங்கு அதே மாதிரி தான், ஏதாவது வார் சம்பந்தப்பட்ட தகவல் வந்ததுன்னா பெருசாக வாலட்டிலிட்டி இருப்பான், இல்லைனாலும் சிறிய அளவில் வாலட்டிலிட்டி இருக்கக்கூடிய இந்த பங்கு சமீபத்தில் எவ்வளவு சரிஞ்சு கிடக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 3500 ரூபாய் எங்கே, இப்போ ஆல்மோஸ்ட் 2500 ரூபாய் எங்கே, ஒரு ஷேருக்கு 1000 ரூபாய்கள் என்பது இறங்கி வந்திருக்கு. ஸோ அடுத்து இந்த பங்கு என்ன செய்யும், இதனுடைய விலை மறுபடியும் இருக்கக்கூடிய ஹையை மீட்டெடுக்க போகுதா அல்லது இன்னுமே சீப்பாகி 1000 ரூபாய் பக்கத்தில் வரப்போகுதா அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். பட் ரொம்பவுமே வாலட்டிலிட்டியான பங்கு, ஆல்மோஸ்ட் 3500 ரூபாயிலிருந்து ஒரு ஷேருக்கு 1000 ரூபாய் இறங்கின பங்குகளில் இந்த கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அப்படின்ற பங்கு ஒன்றா இருக்குது. அடுத்தது இன்னுமே ரொம்ப ஃபேமஸ் இல்லாமல் மார்க்கெட்டில் வந்து 12,000 கோடி மதிப்பிலானது தான் மார்க்கெட் கேபிட்டல் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இவங்க இருக்கக்கூடிய செக்டர் மேனுஃபேக்சரிங் அண்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியல் ஏர் கம்ப்ரஷரில் இருந்தாலும் சமீபத்தில் இந்த பங்கில் என்ன ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு நடந்தது, செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஐஸ் வந்து 7.12% தான் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கன்சிடரபிளாக அதிலிருந்து ஆல்மோஸ்ட் 1% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இந்த பங்கில் ஒரு செய்தி. தற்போது வாலட்டிலிட்டியாக, இதுவும் வந்து மிகவும் வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய பங்கு, தற்போதைய 4200 இறங்கி 3800 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து தான் இழந்ததை மீட்டெடுக்க போகிறதா அல்லது இன்னும் சீப்பான விலைக்கு இன்னும் கொஞ்ச நாள் கழித்து போகுமா அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதெல்லாம் விடுங்க நண்பர்களே, ரொம்ப நாளாக க்ளீன் சயின்ஸ்னு ஒருத்தர் இருக்கான், எதுக்கு இவ்வளவு பெரிய வாலட்டிலிட்டி காமிச்சிட்டு மறுபடியும் கீழேயே படுத்து கிடக்கிற அப்படின்னு பல பேர்த்துக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இவனுடைய வாலட்டிலிட்டி பாருங்கள், இந்த வருஷத்தில் மட்டும் ஒரு முறை இறங்கி ஏறி இருக்கா, அப்புறம் மறுபடியும் கீழே விழுந்துட்டு அப்புறம் மறுபடியும் பெரிய லெவலில் ஏறி இருக்கா, அப்போ மறுபடியும் பெரிய லெவலில் கீழே விழுந்திருக்கான். அப்போ மிகவும் வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய இந்த பங்கு அடுத்த 4 மாதத்தில் நீ என்ன செய்ய போகிற, எதுக்கு இப்போ நீ மிக முக்கியமான இடத்துல இவ்வளவு பெரிய வால்யூம் போட்டிருக்க, இந்த வால்யூம் நல்லதுக்கா கெட்டதுக்கா, ஏறுவதற்கா இறங்குவதற்கா, எதுக்கு இவ்வளோ பெரிய வால்யூம் முக்கியமான
இடத்துல நீ வால்டிலிட்டி போட்டிருக்க, இன்னும் சீப்பான விலைக்கு போகிறதுக்கா அல்லது மேல் திரும்பி மறுபடியும் பழைய ஹையே வர்றதுக்கு அப்படின்றது தெரியாமல் இந்த ஷேர் வச்சுருக்கிறவங்களும் ஆண்டவா எப்படியாவது எங்களை காப்பாற்றி விடு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. வால்யூம் நடந்து வாழ்ந்தவனு இருக்கான், வால்யூம் நடந்து கெட்டவனு இருக்கான். இந்த டோம்ஸ் அப்படின்ற பங்கில் சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வால்யூம் என்பது உச்சியில் இருக்கும்போது நடந்தது. அதுக்கப்புறம் இந்த பங்கு வந்து பல முறை இறங்கி ஏறிடுச்சு. இப்போ மறுபடியும் லோ ரேட்டில் இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு வால்யூம் அப்படின்றது நடந்திருக்கு. ஸோ இந்த வால்யூம் நல்லதுக்கா கெட்டதுக்கா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ இப்போ பார்த்துருக்கக்கூடிய இந்த 5 பங்குகளுமே ரொம்ப வாலட்டிலிட்டியான லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பங்குகள். அடுத்தடுத்த நாட்களில் என்ன செய்யும் அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.